Good morning and all. Today we discuss about the new topic is Unit 17, the organization of tissue. திசுக்களினுடைய அமைப்பு. So after completing this lesson, what will be learning? To know the different types of tissue in the morphology. பல்வேறு வகையான திசுக்கள் மற்றும் அவற்றின் புற அமைப்பை பற்றி நாம் என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம். Identify the how tissue the organized in the specific the patterns to form the organs. குறிப்பிட்ட முறையில் எவ்வாறு திசுக்கள் பார்த்தீங்கன்னா உறுப்புகளாக மாறுது, திசுக்கள் எவ்வாறு உறுப்புகளாக மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கலாம். To understand the how the tissue the perform the life activities in plants and animals. திசுக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வாறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்றன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு the gain knowledge about the structure organization of tissue. தாவரங்களின் திசுக்கள் அமைப்பு முறை பற்றி நாம் என்ன பண்ணுறோம் அறிவு நாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறோம். Get the formulated with the process types of the significance of the cell division. செல் பகுப்படைதல் நிகழ்ச்சி வகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த இன்ட்ரடக்ஷன். த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோன் த மேட் ஆஃப் சிங்கிள் செல்ஸ். இப்போ பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோன்கள்னு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். ஆன் த அதர் ஹேண்ட் த மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் த higher plants and animals are composed of the million different types of cells that are the grouped into different levels of organization. The multicellular organism like the higher plants and animals are composed of million of the different types of cells that are grouped into different levels of organization. இப்போ பல செல் உயிரினங்கள் சொல்லி பார்த்தா உயர் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல மில்லியன் செல்களால் ஆனவை. மேலும் அவை குழுக்களாக மாறி பல்வேறு அமைப்பு முறைகளாக நம்மளுக்கு என்னது இருக்குது. நெக்ஸ்ட்டு த மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட்டு த மல்டிசெல்லார் ஆர்கானிசம் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் தட் ஆர் த பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். சரியா, அதாவது நம்மளுக்கு பல செல் உயிரினங்கள் நம்மளுக்கு சிறப்பு செல்கள் திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு அமைப்புகளை பெற்று அந்த பிரத்யேகமான செயல்களை நம்மளுக்கு நிகழ்த்துகின்றன. இந்த அத்தியாயத்தில் தான் நம்மளுக்கு பல வகை தாவர மற்றும் விலங்குகளின் திசுக்கள் பற்றியும் அவை எவ்வாறு பார்த்தீங்கன்னா மாறுபாடு அடைந்து வாழ்க்கை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறது பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு த குரூப் ஆஃப் செல்ஸ் த பொசிஷனடு அண்ட் த டைஜஸ்டட் டு த பர்ஃபார்ம் த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு டிஷ்யூ. என் ஆர்கன் டிஷ்யூ அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட செல்கள் தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவோம் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் a 2 mark question. An organ is a structure made up of the collection of tissue that carry out the specialized function. For example, plants in roots, stem and leaves are organ. Wherever the xylem and phloem are tissue, they similarly in animals the stomach. Example, the organ that consists of the tissue the made up of epithelial cells, the gland cells, muscle cells. In this chapter you will learn about the different types of plants and animal tissue. Then and how they are the modified the coordinate the life activities. ஒரு குறிப்பிட்ட செயலை வடிவமைக்கும் திசுன்னு சொல்லிட்டோம். அந்த திசுக்களின் தொகுப்பு உறுப்புகளாக மாறி தனி சிறப்பு மிக்க வேலைகளை செய்கின்றன. உதாரணம் பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய வேர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருந்தோம், தாவரத்தினுடைய வேர் மற்றும் இலைகள் தாவரத்தினுடைய உறுப்புகள் ஆகும். நெக்ஸ்ட்டு சைலம் மற்றும் ஃப்ளோய் ஆகியவை திசுக்கள் ஆகும். இதே போல் விலங்குகளில் இரைப்பை ஒரு உள்ளுறுப்பாகும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எபித்திலியல் செல்கள் சுரப்ப செல்கள் தசை செல்கள் ஆகிய திசுக்களை நம்மளுக்கு என்னது பெற்று இருக்குது. நெக்ஸ்ட்டு த பிளான்ட் டிஷ்யூ. த பிளான்ட் டிஷ்யூ த மேட் அப் ஆஃப் த வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூ. In generally the plant tissue is classified into two types, namely the meristems or meristematic tissue. The second one is the permanent tissue. The meristem or meristematic tissue means young tissue, unmatured cells. Permanent tissue means the matured cells or matured tissue. Okay, the first the meristematic tissue.
The term the meristem is derived the form of the Greek word the meristos, which means the divisible or having cell division activity. அப்போ அந்த ஆக்கு திசு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். தாவர திசு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆக்கு திசு அல்லது நுனியாக்கு திசு, ரெண்டாவது பார்த்தோன்னா நிலையான ஆக்கு திசு. ஆக்கு திசு அப்படின்னா நம்மளுக்கு நன்கு வந்து பார்த்தோன்னா வளர்ச்சி அடையாத செல்கள், இளம் செல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நிலையான திசுகள் அப்படின்னா நம்ம முதிர்ச்சி அடைந்த செல்கள் தான் நம்மளுக்கு நிலையான திசுக்கள். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஆக்கு திசு. ஆக்கு திசு அப்படிங்கிறது மெரிஸ்டோஸ் எனும் வார்த்தை கிரேக்க மொழியிலேருந்து இது நம்மளுக்கு பெறப்பட்டதான்னு சொல்கிறாங்க. இதன் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டால் பகுபடியும் தன்மையுடையது. இட் இஸ் எ டிவைசபிள், பகுபடியும் தன்மையுடையது அல்லது செல் பகுப்பு செயல்பாடுடையது என்பதாகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு the meristematic tissue, a group of the immature cells that are the capable of the undergoing the cell division. இது நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, தொடர்ந்து பகுபடியும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்களின் தொகுப்பு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க அந்த ஆக்கு திசு, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதிர்ச்சி அடையாத செல்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு in plants the meristem is found zones where growth that takes place in the example of the apex of stem, root, leaf, the primordia, vascular cambium and core cambium. ஓகே, இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம எங்கே வந்தாலும் நம்ம பார்க்க முடியும். அந்த தாவரங்களின் ஆக்கு திசுவானது வளர்ச்சி நடைபெறக்கூடிய இடங்களில் தான் நம்மளுக்கு காணப்படும். வளர்ச்சி நம்ம தாவரத்தில் எங்கெங்கே நடைபெறுது? தாவரத்தினுடைய தண்டினுடைய நுனிப்பகுதி, வேரினுடைய நுனிப்பகுதி, அந்த இலை மூலங்கள், வாஸ்குலார் கேம்பியம் மற்றும் அந்த தக்கை கேம்பியம், கார் கேம்பியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அங்கே நம்மளுக்கு காணப்படும். நெக்ஸ்ட்டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், ஆக்கு திசுக்களின் சிறப்பு பண்புகள். தே ஆர் த லிவிங் செல்ஸ், இது வந்து பார்த்தோன்னா ஒரு உயிருள்ள செல்களால் ஆனது. த செல்ஸ் ஆர் த ஸ்மால் ஓவல் பாலிகோனல் ஆர் ரவுண்ட் இன் ஷேப், சிறியதாக முட்டை வடிவ அல்லது பலகோண அல்லது கோள வடிவுகளில் இது நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு தே ஆர் த தின் வால்டு வித் த டென்ஸ் சைட்டோபிளாசம், மெல்லிய சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளது. த லார்ஜ் நியூக்ளிக் அண்ட் ஸ்மால் வேக்யூல். நெக்ஸ்ட்டு தி அண்டர்கோ த மைட்டாட்டிக் செல் டிவிஷன், மைட்டாசிஸ் செல் வகுப்பு உட்படக்கூடியவை. நெக்ஸ்ட்டு த டு நாட் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல், இது என்ன பண்ணுது, உணவு வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதில்ல, உணவு என்ன பண்ணுறதில்ல சேமிக்கிறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு த டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் பொசிஷன், அது அந்த மெரிஸ்டமேட்டிக் திசு அமைதி இடத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்கு திசின் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. தேர் ஆர் த பொசிஷன் த பிளான்ட் த மெரிஸ்டமேட்டிக் த 3 டைப்ஸ். ஒன்று ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம். நுனியாக்கு திசு, ஏபிக்கல் மெரிஸ்டம்னா நுனியாக்கு திசு, இன்டர்கலரி மெரிஸ்டம் இடையாக்கு திசு, லேட்ரல் மெரிஸ்டம் பக்காக்கு திசு. ஓகே, இது பொசிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பிரிச்சிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு. தே ஆர் த ஃபவுண்ட் இன் த ஏபிஸ் ஆர் க்ரோயிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரூட் சூட் அண்ட் பிரிங் அபவுட் த இன்க்ரீஸிங் த லென்த். அதாவது நம்மளுக்கு வளரும் வேர் மற்றும் தண்டினுடைய நுனிகளில் நுனியாக்கு திசுகள் காணப்படுகிறது. இது தாவரத்தின் நீள்போக்கு வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. நீள்போக்கு வளர்ச்சி என்ன பண்ணுது ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட் இன்டர்கலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசு. இட் இஸ் லைன்ஸ் த பிட்வீன் த ரீஜியன் ஆஃப் த பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் இட் இஸ் த பார்ட் ஆஃப் த பிரைமரி மெரிஸ்டம். இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் த பேஸ் ஆஃப் த லீஃப் ஆர் த பேஸ் த இன்டர்னோட்ஸ், எக்ஸாம்பிள் கிராஸ். இவை நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, இடையாக்கு திசு இவை முதல்நிலை ஆக்கு திசுவின் ஒரு பகுதியாகும்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. நிலையான திசு பகுதிகளுக்கு இடையே இவை காணப்படுகிறது. இந்த இடையாக்கு இலையினுடைய அடிப்பகுதியிலையோ பைனஸ் தாவரத்தில் அல்லது கணுவடை பகுதியினுடைய அடியிலையோ நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா புற்கள், கிராஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம், பக்காக்கு திசு. They are the arranged the parallel and causes the thickening of the plant part. The lateral meristem, பக்காக்கு திசு. இவை என்ன பண்ணுது, தண்டு மற்றும் வேரினுடைய பக்கவாட்டில் அதனுடைய நீளத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுது நீளச்சுக்கு இணையாக காணப்படுகிறது.
நீளச்சுக்கு இணையாக நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது. இவை தாவர பகுதியின் அளவை அதிகரிக்க நம்மளுக்கு செய்கிறது. தாவர பகுதியினுடைய அளவு அதிகரிக்க நம்மளுக்கு செய்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன். The meristem are actively dividing tissue of the plants that are the responsible of the primary the elongation and secondary thickness growth of the plant. இந்த ஆக்கு திசுக்கள் நம்மளுக்கு நன்கு பகுபடியும் திசுக்களாகும்னு சொல்கிறாங்க. அதனால் இவை தாவரத்தினுடைய நடைபெறக்கூடிய முதலாம் வளர்ச்சி மற்றும் இரண்டாம் வளர்ச்சிக்கு இது நம்மளுக்கு காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். The next class will be see the permanent tissue. Okay, thank you.